அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை. எண் எழுத்து இகழேல். எண்களையும் எழுத்துக்களையும் கல்வியையும் ஒருபோதும் இகழ்ந்து பேசக்கூடாது. இதை உணர்த்தும் ஒரு உண்மையான வாழ்க்கை பாடக்கதையை இப்போது கேட்போமா? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ். ஒரு காலத்தில் ஆவரங்குடி என்ற ஊரில் கந்தசாமி என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு நல்ல புத்தி இருந்தாலும் படிப்பில் அக்கறை எதுவும் இல்லை. அவன் எப்போதும் எண்களும் எழுத்துக்களும் எதற்காக, நான் என் தந்தை போலவே வயலில் வேலை பார்த்து வாழ்ந்தால் போதும் என்று சொல்வான். காலம் சென்றது. கந்தசாமி வளர்ந்து தனியாக விவசாயம் செய்ய ஆரம்பித்தான். ஒரு நாள் அவன் விதைகள் வாங்குவதற்காக சந்தைக்கு சென்று ஒரு வியாபாரியிடம் கடன் வாங்கினான். ஆனால் கணக்கு போடத் தெரியாததால் எவ்வளவு வாங்கினான், எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று எழுதிக் கொள்ளவில்லை. அந்த வியாபாரி வாய்ப்பை பயன்படுத்தி, நீ எனக்கு மிகப்பெரிய கடன் வைத்திருக்கிறாய் என்று போலியான கணக்கை காட்டினான். கந்தசாமி படிக்கத் தெரியாததால் அந்த கணக்கு உண்மையா பொய்யா என்று சரிபார்க்க முடியாமல் தனது நிலங்களையும் சேமிப்பையும் இழந்தான். அப்போதுதான் கந்தசாமி மனம் உடைந்து அழுதான். என் தந்தை, தாய் சொன்னபோது எண் எழுத்து கற்றிருந்தால் இன்று நான் ஏமாறியிருக்க மாட்டேன். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம்: எண், எழுத்து, கல்வி வாழ்க்கையின் அடிப்படை தூண்கள். அவற்றை ஒருபோதும் இகழாமல் தினமும் நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.